இந்த அரங்கத்தில் தமிழ் வேதாந்தத்தினுடைய ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கு ஏதேனும் ஒரு முறையில் அதனோடு தொடர்புடையவன் என்கிற அடிப்படையில் இதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் இரவு பொழுதில் பெங்களூரிலிருந்து ஒரு தொலைபேசி, நீங்கள் இணையத்தில் எழுதிய கோவிலூர் பற்றிய கட்டுரையை படித்தோம், வரும் பிப்ரவரியில் ஒரு கருத்தரங்கு நடைபெறுகிறது, உங்களால் வர முடியுமா என்று கேட்டார்கள். முடியும் என்று சொல்ல ஆசைதான் என்றாலும் நிறைய வேலைகள் இருக்கிறது என்று சொன்னபோது அதனை ஆட்படுத்தி பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு இந்த அரங்கத்தில் நீங்கள் ஒரு கட்டுரை வாசிக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் மிக பெரிதும் முயன்று இந்த கட்டுரையை வாசித்து இங்கே நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக தமிழ் வேதாந்தம் என்பதற்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இதை பற்றி முன்னால் இருக்கிற அத்தனை பேரும் பேசிவிட்டார்கள். ஏறக்குறைய காலையில் தொடங்கி பேராசிரியர் பன்னீர்செல்வம் ஐயா தொடங்கி அத்தனை பேருடைய திரு நாவிலும் கோவிலூர் மடாலயம் என்பது வந்து கொண்டே இருந்தது. அதை கேட்கிற போது கோவிலூர் மடாலயத்தோடு தொடர்புடையவன் என்கிற அடிப்படையில் இந்த மடாலயத்தினுடைய சிறப்பு பரவி இருப்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் இன்னொரு குறிப்பு, அந்த மடாலயத்தினுடைய மூத்த மடாலயபதியாக இருக்கக்கூடிய முத்திராமலிங்க ஞானதேசிகருக்கு ராஜகோபுரத்தில் அவருடைய உருவம் வைக்கப்பட்டிருக்கும். அதுபோல் கொற்றவாளீசர் என்று சொல்லுகிற அவரே எழுப்பிய மிக அற்புதமான கோயில், இன்றைக்கு கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய கலை செல்வங்களுக்கு ஈடாக இருக்க கோயிலில் அவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர் விழுந்து வணங்கி தன்னுடைய முகத்தை கூட வெளிக்காட்டாமல் விழுந்து வணங்குவது போல ஒரு சிலை தலை தூக்கி கைகூப்பி வைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கிற போது என்ன இப்படி ஒரு சிலை இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு கேட்டிருப்போம். அப்பொழுதுதான் சொன்னார்கள் முத்திராமலிங்கருடைய சிலை இது என்று. ஆனால் என்ன ஆச்சரியம், இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்தபோது இந்த சன்னிதானத்திற்கு எதிரில் அதே போன்ற ஒரு சிலை படுத்து கிடப்பதை பார்க்கிற போது எனக்கு ஏதோ ஒற்றை இழையில் தான் வேதாந்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. அந்த அளவிற்கு ஒரே சிந்தனை, ஒருமயமாக சிந்தனையை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதிலும் எனக்கு குறிப்பாக தத்துவத்துறையினுடைய பேராசிரியர் திருமிகு கரு சரவணத்தமிழ் ஆறுமுகத்தமிழ் ஐயா இருப்பது என்பது எனக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு. அவர்கள் எங்கள் காரைக்குடி நகரை சார்ந்தவர்கள். காரைக்குடியோடு கோவிலூர் இப்பொழுது இணைந்திருக்கிற இந்த பொழுதில் நான் நினைத்தேன் தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டு கிளம்பி விடுவார் என்று நினைத்தாலும் கூட என்னுடைய பேச்சுக்காக இருப்பதாக நான் மகிழ்ந்து கொள்கிறேன். அந்த அளவிற்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பில் ஒரு நல்ல பெரிய ஒரு வேதாந்த கடலில் ஒரு சிறு அமுதத்தை நுகர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து கொண்டு இருக்கிறது. கோவிலூர் மடாலயம் 1818 தொடங்கப்பட்டது. ஏறக்குறை இப்பொழுது 15வது மடாதிபதியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஞாராயண ஞானதேசிக சாமிகளுடைய அருட்கருணையால் இப்பொழுது அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய அடி மூலம் என்ன என்பதை நாங்கள் உணர்கிற போது, ஒரு 2 ஆண்டு காலமாக மடாலயத்தோடு தொடர்புடையவன் திருநெல்லை என்கிற பத்திரிகையை இணைய வழியாக நடத்தி கொண்டிருக்கிற அதனுடைய ஆசிரியராக இருக்கிறேன் என்கிற அடிப்படையில் கோவிலூர் மடாலயம் தன்னுடைய நூல்கள் 16 நூல்களையும் தமிழில் அத்தனை தரப்பினரும் ஜாதி மதம் பாராமல் எல்லோரும் வந்து கற்பதற்கு எளிய முறையில் தமிழில் மொழிபெயர்த்து தமிழில் நடத்துகிற ஒரு வாய்ப்பை இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 16 நூல்களும் உங்களுக்கு கோவிலூர் மடாலயத்தினுடைய ஆர்கியூஸ் என்று சொல்லுகிற இணையதளத்தில் மிக எளிதாக நீங்கள் படிக்கிற அளவிற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நவீனத்திற்கும் வேதாந்தத்தை அழைத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடைத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் கோவிலூர் மடாலயம் எந்த அடிப்படையில் தன்னுடைய வளமையை வகுத்து கொள்ளுகிறது என்று சொன்னால், ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய 4 திசைகளில் ஒரு திசையாக இருக்கிற மிக முக்கியமாக பத்மபாதர், சுரேஸ்வரர், அஸ்மதகலர், தோடகர் என்கிற 4 வழியாக 4 திசைகளில் ஆரம்பிக்கப்பட்ட போது நம்முடைய பாரதி கிருஷ்ண தீர்த்தர் என்று சொல்லுகிற அந்த தீர்த்த வம்சத்திலே இருக்கக்கூடிய கன்னட தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மடத்தினுடைய தொடர்பாக இங்கே கோவிலூர் மடாலயம் எழுப்பப்பட்டு அதனுடைய தொடர்பை பெற்று கொண்டு வருகிறது. மிகச் சரியாக சொல்லப்போனால் சிருங்கேரி மடத்தினுடைய மிக தொடர்பாக நீங்கள் இன்னமும் சிருங்கேரி மடத்தினுடைய அம்பிகையினுடைய கோயிலுக்கு போய் பார்த்தால் அது கோவிலூர் மடாலயத்தினுடைய 5வது பட்டமாக இருக்கிற வீரசேகர ஞானதேசிகர் எழுப்பிய தென்
கலை வண்ணமாக இருக்கும். நம்முடைய கோயிலை அப்படியே ஒற்று பார்ப்பது போல சிருங்கேரி சாரதா அம்பிகையினுடைய பீடம் அமைந்திருக்கும். அந்த அளவுக்கு சாரதா பீடத்தோடு இணைந்து அந்த வேதாந்த மரபில் வருகிறவர்கள் 16 நூல்கள் என்று சொல்லுகிற இந்த நூல்களுக்கு அடிப்படை என்ன என்று தோண்டி பார்க்க எனக்கு தெரிந்தது. அதனுடைய முதல் முத்துராமலிங்க ஞான தேசிகருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கும். அவர் நிறைய பரம்பரையில் தன்னுடைய குருவை தேடிக்கொண்டே போகிறார். இந்த குருவை தேடிக்கொண்டே போகிற போது அவருக்கு மிக முக்கியமாக உகந்த குரு சாமிகள் என்கிற ஒரு குரு கிடைக்கிறார். அந்த இடத்துக்கு பேர் பொருள் வைத்த சேரின்னு பேர். இப்போ நம்ம அதை என்னவா மாற்றிட்டோம், புறவாச்சேரின்னு மாற்றிட்டோம். ஆனால் மிக அருமையான பொருள் புரிந்த இடம், பொருள் வைத்த சேரி. அங்கே இருக்கக்கூடிய உகந்த ஞான தேசிகருடைய அருட்கருணை கிடைக்கிறது. அங்கே அவர் போய் அவரிடத்தில் ஞானவாசிட்டம் பாடம் கேட்கிறார். அதுதான் அவருடைய தொடக்க காலம். ஞானவாசிட்டத்தை ஏறக்குறைய 3 முறையாவது வருகிற பீடாதிபதிகள் படிக்க வேண்டும் என்பது அங்கே இருக்கக்கூடிய கட்டளை. இப்படி ஞானவாசிட்டம் படித்து கொண்டு வருகிற போது அதனை முடிக்கிற தருவாயில் குருவுக்கு தட்சணை தர வேண்டும் என்று தன்னுடைய தந்தையாரிடத்தில் சிக்கலில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு வட்டி தொழில் நடத்தி கொண்டிருக்கிற அந்த சிக்கலில் இருக்கிறவரிடத்தில் போய், அப்பா இந்த மாதிரி நான் குருவுக்கு தட்சிணை தர வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அப்பா காதே கேட்காதவர் போல இருக்கிறார். அது காது கேட்காதனால முத்துராமலிங்கர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு காது கேட்காமலே போகட்டும் என்று அவருக்கு காது கேட்காமல் போய்விடுகிறது. அதன் பிறகு தந்தை மகனிடத்தில் தாழ் வணங்கி விபூதி பெற்ற பிறகு அவருடைய காது செவிகள் மீண்டும் பலன் வந்தது என்று பார்க்கிற போது அந்த அளவிற்கு ஒரு ஞான பரம்பரையை உகந்தலிங்க ஞானதேசிகரிடத்திலிருந்து பெற்று இங்கே கோவிலூரிலே ஒரு மிகப்பெரிய வேத மடத்தை நிறுவி, அதிலும் இன்னும் ஆச்சரியம், தன்னுடைய குருவுக்காக மயில் குஞ்சுகளை பிடிக்க போய் அந்த கோயிலை உருவாக்குகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கொற்றவாளீசர் கோயிலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பார்த்து மிக இழிவான நிலையில் இருந்து அதை உருவாக்குகிறார். அப்படி குருவுக்காக எதையும் செய்யக்கூடிய அவருடைய அந்த ஞான பாதையில் இன்றைக்கு ஒரு 15 தலைமுறைகளாக நடைபெற்று வருகிற இந்த ஞான பாதை ஒரு மிக முக்கியமாக 100 மடங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற மடங்களில் 5-6 மடங்கள் மிகச்சிறப்பாக, சிதம்பரத்தில் இருக்கிற பொன்னம்பலசாமி மடம், வளவனூரில் இருக்கிற மடம், மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மடம், இன்னும் காசி மற்றும் நம்முடைய ரிஷிகேஷ், டெல்லி ஆகிய இடங்களிலெல்லாம் கோவிலூருக்கான மடங்கள் கிளைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அந்த மடங்களில் இருக்கிற சாதுக்கள் இப்பொழுது குறைந்து வருகிறார்கள். ஒரே தலைமை பீடமாக இருக்கிறது என்பது ஒரு பக்கத்தில் நமக்கு ஒரு நெளிவை தந்தாலும், அதே நேரத்தில் ஒரு காலத்தில் 600 பேர் ஒரே காலத்தில் படித்தவர்களாக அங்கே இருக்கிறார்கள். கன்னட தேசத்திலிருந்து நிறைய பேர் வருவார்கள். மதிய உணவு கஞ்சி மட்டும்தான் அங்கே கொடுக்கப்படும். அதனை உண்டு அங்கே இருக்கக்கூடிய 600 துறவிகளும் அந்த பாடத்தை படித்திருக்கிறார்கள். கன்னட தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு முதலில் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும். அதன் பிறகு வேத பாடங்கள் தமிழில் வழங்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஜாதியினரும் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஜாதி சமயம் எதுவுமே இல்லாமல் ஒரு சமத்துவமான ஒரு நடைமுறையை அங்கே பெற்றிருக்கிறார்கள் என்பது அந்த மடத்தினுடைய சிறப்பு. அதனுடைய பெருமை என்பது புத்தகங்களை வெளியிடுவது என்பதையும் புத்தகங்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பதையும், நீங்கள் இன்னும் அந்த புத்தகங்களுடைய செய்திகளை கேட்க வேண்டுமென்றால் ஒளி வடிவமாகவும் காணொளி வடிவமாகவும் கூட அதனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொண்டு, இந்த பாணியில் வந்த வித்யாரண்யருடைய மிகச்சிறப்பான ஒரு நூல் பஞ்சதசி என்கிற நூல். அந்த நூல் விளக்குகிற 4 மகா வாக்கியங்கள், அதனை அருமையாக பேராசிரியர் அவர்கள் 4 மகா வாக்கியங்களை திருமந்திரத்திலிருந்து எடுத்துரைத்தார். ஆனால் என்னுடைய கட்டுரை என்ன செய்கிறது என்றால், இந்த 4 மகா வாக்கியங்களையும் தமிழ் உலகம் எப்படி தன்னுள் வாங்கி கொண்டு, வித்யாரண்யர் எழுதியது சமஸ்கிருதத்தில், இந்த சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் விருத்தப்பாவாக மாற்றுகிறார். காலையில் நீதிபதி அவர்கள் சொன்னது போல வீர சுப்பையா சாமிகள் தான் கடைசி 5 பகுதிகளை மொழிபெயர்க்கிறார். இங்கே பெரம்பூரில் சொன்னார். அதுபோல் முதல் 10 பகுதிகளை நித்யானந்தர் என்பவர் மொழிபெயர்க்கிறார். அப்படி மொழிபெயர்த்து வடமொழியிலிருந்து தமிழர்களுக்கு கிடைத்த பேரமுதமாக இருக்கிற அந்த 15 பகுதிகளில் ஒரே ஒரு பகுதி நமக்காக கிடைக்கிற ஒரு பகுதியாக மகா வாக்கிய அனுக்கிரக மணிகை என்கிற இடத்தில் இந்த 4 மகா வாக்கியங்களுக்கும் மிக அருமையாக தமிழில் உள்வாங்கி கொண்டு தமிழர்கள் உள்ளத்தோடு அதனை வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை இந்த கட்டுரையின் மூலமாக வெளிப்படுத்த முடிகிறது. அந்த அளவில் இந்த 4 மகா வாக்கியங்களை எவ்வாறெல்லாம் ஒரு 4 பாடல்கள் உங்கள் சிந்தனைக்கு வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரிக்வேதத்தில் அமைந்துள்ள
பிரஞானம் பிரம்மம் என்கிற அந்த தொடருக்கு தமிழன் என்ன அழகாக அதை உள்வாங்கி கொண்டு தமிழ் படுத்தியிருக்கிறார்கள் என்பதை எதனிற் காண்பான். மிகச்சிறப்பாக உங்களுக்கு அறிவு வர வேண்டும் என்று சொன்னால், பிரஞ்சை வர வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி என்ன என்பதை மிக நல்ல தமிழில் எதனிற் காண்பான். கண், அதனை பார்க்கிற முதல் உறுப்பாக நாம் மாணவரிடத்தில் கேட்பது உண்டு, அறிவு எதன் வழியாக வரும் என்று. அறிவு அறிவால் தான் வரும் என்று. ஆனால் புலன்கள் வழியாகத்தான் கண் என்கிற அறிவு, பார்க்கிற அறிவு நமக்கு இருப்பதால் தான் வருகிறது. மிக அழகாக இந்த 5 அறிவுகளையும் எதனிற் கண் காண்பான், இதனை வினவுவான். அடுத்த வரி செவி பற்றிய செய்திகளை சொல்லுகிறது. அடுத்த தொடர் வதுவை கொள்வான். வதுவை என்பது இப்பொழுது நாம் திருமணத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதற்கு மனம் என்று பொருள் தருவார்கள். இங்கே இருக்கிற ஒரு மறை குறிப்பு வதுவை கொள்வான் என்றால் மனத்தை நுகர்வான் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வதுவை என்பதை திருமணம் என்று எடுத்துக்கொண்டு குழம்பிய நாட்கள் உண்டு. வதுவை கொள்வான், வழக்கிடுவான், பேசுகிற வழக்கை செய்யக்கூடியவன் வாய். மதுரம் அல்லது மற்றது தேர்வான். உணவு சாப்பிட்டு இது தேன் அல்லது தேன் இல்லை என்பதை உணரக்கூடிய இந்த அறிவு. அதனால தான் இந்த தலையில் இத்தனை அறிவுகளும் பொறிந்திருப்பதனால் இதனை தலை என்று தலையாய ஒன்றை நாம் சொல்லுகிறோம். அதுகொலாம் பிரஞானம் என்பதே. இவற்றின் வழியாக நீங்கள் பிரம்மத்தை, ஞானத்தை, பிரஞானத்தை, இங்கே உலகப் பொருட்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று முதல் பாடல் மிக அழகாக பிரஞானம் என்பதனை நமக்கு விளக்குவதாக இருக்கிறது. தமிழில் படிக்கிற போது அது வடமொழியில் இருந்தாலும் கூட உள்வாங்கி கொண்டு அதனை தமிழ்படுத்தி பார்க்கிற போது இருக்கிற அழகு. அடுத்தது பிரம்மம் என்பதற்கான ஒரு தொடர் விளக்கம் வருகிற 2 பாடல்கள் ஒரு தொடருக்கும். திசைமுக இந்திர தேவர்கள், மானுடர், அசுவம், கோ முதலான திசையில் இருக்கக்கூடியவர்கள், தேவர்கள் மற்றும் ஆடு, மாடு, குதிரை எல்லாவற்றிலும் முதலானவற்றுள்ளுமே இசையும் ஞானம் ஒன்றே. எல்லாவற்றிலும் இசையக்கூடிய ஞானம் ஒன்றாக இருக்கிறது. அது பரம் ஆதலான் தசைபரம் பிரஞ்சானம் என்பதாம். எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே ஞானம்தான் அமைந்திருக்கிறது என்பதை 2வது பாடல் மிக அழகாக இந்த வாக்கியத்தினுடைய பொருளாக, ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் 2 பாடல்களில் அதனுடைய பொருளை புரிந்து கொள்வதற்கு ஏற்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அடுத்ததாக இருக்கக்கூடியது பிரகதராண்ய உபனிடத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியமாக நான் பிரம்மமாக இருக்கிறேன். இதற்கும் மிக அழகாக அறவும் பூரணமாம் பற்றும் பரமாத்மா. அறவும் பூரணமும் முழுமையாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியது பரமாத்மா. ரொம்ப அழகான தொடர். அறவும் பூரணமாம் பரமாத்மா உறும் இங்கே. அந்த பரமாத்மா பிரிந்து ஜீவாத்மாவாக வருகிறது, உடல் எடுக்கிறது. இந்த 2வது வரியில் இருக்கக்கூடிய மாயம் மிக அழகான. உறும் இங்கே உணர்வுக்கு உரித்தாக மனிதனுடைய உடலாக அது இருக்கிறது. எல்லாம் ஒரே காலத்தில் ஒன்றாக இருந்தது, இப்பொழுது மனித உருவாக இருக்கிறது. செரியும் புத்தியின் சீர்காரியாய், இந்த புத்தி, மனம் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக மனித உயிர் இருக்கிறது. இப்பிரிவிலாது அகம் என்று பிறங்குவான். இந்த பிரிவில் சற்று தள்ளி வைத்துவிட்டு இருக்கக்கூடியவனாக பிரம்மம் இருக்கிறான் என்பதை மிக அழகாக இந்த பாடல் விளக்குவதாக இருக்கிறது. ஆகவே நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பதற்கான விளக்கம், அதிலிருந்து பிரிந்தவனாக நான் இருக்கிறேன், அதே நேரத்தில் அந்த தொடர்பு இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த பாடல் சுட்டுகிறது. உரிமை அடுத்த பாடல் இதிலே விளக்கக்கூடியதாக, இந்த பிரம்மம் என்கிற ஒளியை விளக்கக்கூடியதாக. உரிமை பூன்றம் என்றோது பரம்பொருள். உரிமை பூன்றம் என்றோது பரம்பொருள், முழு நிறைவோடு இருக்கக்கூடிய பரம்பொருள் பிரம்மம் என்பதாம். பின்னும் இங்கு ஆக்கினேன். அது பிரம்மமாக இருந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது. ஆனால் ஒருமைத்தாம், அதற்கும் இதற்கும் வேறுபாடே இல்லை. அது ஒருமைத்தாம், உணர்வது ஆதனால்தான் அருமை சண்மயம், இரண்டல்லாமல் ஒன்றாக அது இருக்கிறது. ஆகின நான் அரோ என்று அந்த நான் என்கிற தொடரை உள்ளிழுத்தி நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று இந்த 2 பாடல்களில் விளக்கப்படுகிற போது நமக்கு இந்த தத்துவ சிந்தனை மிக எளிதாக புரிய வருகிறது. அதுபோல் 3வதாக இருக்கிற சாந்தோக்கிய சுருதியினுடைய மகா வாக்கியம், அந்த வாக்கியத்தை தத்துவமசி என்று பேராசிரியர் முன்னால் விளக்கி போனவர் மிக அழகாக தத்துவம் மசி என்பதற்கு துவம் மசி என்பதற்கு அழகாக அவர்கள் சொன்னார்கள். இங்கே மிகச்சிறப்பாக ஏகம் ஏவ அத்விதம் என்னும் சத்தே, ஒன்றாக இருந்த பொருள்தான் இரண்டும். ஆகும் நாம உருவம் கன்றது, மாகம் ஆகி வருமுன் இன்றுரும் பாகுபாடில்ல பண்பு அது என்பதாம். பாகுபாடில்லாத பண்பாக அது இருக்கிறது என்று முந்தைய காலத்தில் அவை பாகுபாடின்றி, பெயர் வேறுபாடின்றி, உருவ வேறுபாடின்றி அறிவில் சிறந்த பிரம்ம நிலையிலேயே ஒன்று இருந்தது. இன்றைக்கு பரமாத்மா ஜீவாத்மா என்று பிரிந்து கிடந்தாலும் முந்தைய காலத்தில் பாகுபாடின்றி நீயே அதுவாக இருந்தாய் என்று ஆன்ம இறைநிலையை ஒன்றாய் கிடந்ததை இந்த பாடல் நமக்கு எடுத்து கொடுக்கிறது. அதுபோல
நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், இந்த வேத பொருளை வினைவி கொண்டிருக்கிறோம். நம்மையும் உள்ளிடுத்து அடுத்த பாடல் சொல்லுகிறது, வினவுவோன் உடல் இந்தியம் மேலதாய். நீ வினவி கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய உடல் வேறானதாக இருக்கிறது, உணவு மேலதாய். துணு மெய்வத்து இங்கு தொம்பதம். பேராசிரியர் இந்த 2 வார்த்தைகளுக்கு மிக அழகாக தொம்பதம் தொந்தம் என்பதற்கு முன்னாலே திருமூலரை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. துணு மெய்வத்து இங்கு தொம்பதம் என்பதாம். மனு நல் ஒற்றுமை மற்ற அசி தோன்றிடும். அசி என்பதற்கான விளக்கமும் இங்கே இருக்கிற. துவம் அசி என்பதற்கான பொருள்களை நாம் இங்கே விளக்குகிறோம். மகா வாக்கியத்தை அறிய விரும்புபவன் உடலும் உயிரும் உடையவனாக இருக்கிறான். அவன் துவம் என்பதன் சாட்சியாக விளங்குகிறான். அசி என்பது பிரம்மம் ஆன்மா இரண்டின் ஐக்கியத்தன்மையை அறிவிக்கும். இரண்டும் நெருங்கிய தொடர்புடையது என்பதை தொந்தம் என்பது குறிக்கிறது என்பதாக இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. இன்னும் ஒரு மிகப்பெரிய வாக்கியமாக இருக்கிற அயமாத்மா பிரம்மம் என்பதை சுயம் விளங்கிய ஜோதி நற்காட்சியே, ஜோதியாக இருக்கக்கூடிய சுயமான ஜோதியாக, யாரும் ஏற்றி வைக்காத ஜோதியாக இருக்கக்கூடிய நற்காட்சியே அயம் எனும் சொல்லினால் உட்கொள்ளத்தொகும். அயம் என்பதற்கு சுயமான ஜோதி என்று, துயர் அகங்காரம் தொக்கு இருவாயின் வேறு இயைவது ஆற்றுமா என்று உரை செய்வதாம் என்று அழகான ஒரு உரை கொடுக்கப்படுகிறது. அயம் என்பது சுயமாக விளங்கும் ஜோதி, நற்காட்சி உடையது, ஆன்மா என்பதை விளக்க வந்தது. மேலும் அது அகங்காரமற்ற நிலையில் அமைய வேண்டும். இதுவே அயம் ஆத்மா என்று இதற்கு நாம் பொருள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. திரிசியம் பொய் செகம் முழுதுக்குமோர். திரிசியமாக இருக்கிற ஒரு கண்களுக்கு புலனாகிற விஷயங்கள் இங்கே பொய்யாக இருக்கக்கூடிய, உண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த பாடல் வாதிக்கிறது. திரிசியம் பொய்சகம் முழுதுக்குமோர் பிரிவின் மெய்மை பிரமம் என்பதாம். அரிய அப்பொருள் ஆண்டதச்சோதியாம் துரிய ஆன்ம சொரூபமாகுமே என்று மிக அழகாக இதற்கான பொருளாக, கண்களுக்கு புலனாகின்ற நிலையற்ற தன்மை பெற்றதான இந்த உலகம் முழுவதற்குமான மெய்மை பிரம்மம் எனப்படுகிறது. இந்த பிரம்மம் அரிய பொருள், சுயம்பிரகாசமான தன்மையுடைய அந்த பொருள் ஆன்பாவின் சுயம்பிரகாசமான தன்மையும் பெற்று விளங்கும் என்று சொல்லி இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் தமிழிலே ஒரு அருமையான விளக்கத்தை எளிய மக்களும் புரிந்து கொள்ளும்படி அமைத்து கொடுத்த இந்த மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் மிக தத்துவார்த்தமான இந்த விஷயங்களை எளிமைப்படுத்தி கொடுக்கிற போது நமக்கு அது புதிய வழியை காட்டுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.